Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் என்னுடைய MS Office Essentials கோர்ஸை ப்ராப்பராக எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம், அஃபிஷியல் குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணும், இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் நல்லா கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் லிங்க்கை 3 விதத்தில் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். அதில் ரொம்ப ஈஸியான வழி ஏற்கனவே நான் கொடுத்துருந்த அந்த வீடியோ இருக்கு இல்லையா, மெயின் வீடியோ MS ஆஃபீஸ் ஆன்லைன் சம்மர் கோர்ஸ், அந்த வீடியோக்குள்ளே நீங்கள் போனீங்கனாலே அந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் பின்டு கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க்கே பார்த்தீங்கன்னா கோர்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான லிங்க் தான். இப்போ நான் கொடுத்துருக்கிற இந்த வீடியோவுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா இந்த பின்டு கமெண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த லிங்கை யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ரெண்டாவது, நார்மலாக நீங்கள் யூடியூப்பில் எண்ட்லெஸ் நாலேஜ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே ஃபர்ஸ்ட் எடுத்தவுடனே சேனல் எண்ட்லெஸ் நாலேஜ் தான் வரும். அந்த சேனலோடைய ஹோம் பேஜ், அதாவது ஃபர்ஸ்ட் பேஜுக்குள்ளே போயிட்டீங்கனாலே இந்த ஹோம் பேஜ்லேயே ஃபர்ஸ்ட் எடுத்தவுடனே பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் தான் தெரியும். ஈவன் நீங்கள் மோர் லிங்க்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கனாலும் MS ஆஃபீஸ் எசென்ஷியல்ஸ் அப்படிங்கிற அந்த லிங்க்கையே நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ப்ரௌசரில், அது உங்கள் ஃபோன்லேயோ இல்லை வாட் எவர் எதில் வேணாலும், நீங்கள் டெஸ்க்டாப்பில் வேணாலும் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ண வேண்டியது எண்ட்லெஸ் நாலேஜ் கிராஃபி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணணும். ஓகே, எண்ட்லெஸ் நாலேஜ் .graphy.com. ஓகே, எண்ட்லெஸ் நாலேஜ் .graphy.com. ஸோ நீங்கள் அப்படி சர்ச் பண்ணிங்கனாலே இந்த ஹோம் பேஜ் தான் பார்த்தீங்கன்னா வரும். அதில் டாப்பில் கோர்சஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த கோர்சஸ்குள்ளே போனீங்கன்னா இதில் நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா MS ஆஃபீஸ் எசென்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுங்க, ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம்னா அங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான அந்த ஆஃபர் ப்ரைஸோட பை நவ் பட்டன் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வரும். ப்ரொசீட் அப்படின்னு நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியமான பேஜ். ஏன்னா இது பில்லிங் டீட்டெயில்ஸ். இங்கே கரெக்டான நேம், சரியான இமெயில் அட்ரஸ் அண்ட் கரெக்டான ஃபோன் நம்பர், குறிப்பாக இமெயில் ஐடியில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துக்குங்க. கன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு வரப்போகிற மற்ற எல்லா முக்கியமான இமெயில்ஸும் இதுக்கு தான் போக போகுது, எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே தான் போகும். ஸோ அதனால இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏற்படுத்திட வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒன்ஸ் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டதுக்கப்புறம் நல்லா செக் பண்ணுங்கள். செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பை நவ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அப்போது உங்களுக்கான அந்த பேமெண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகே, ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் இப்போதைக்கு QR மூலிமா ஸ்கேன் பண்ணி தான் பே பண்ண போகிறேன். ஸோ கிளிக் டு சி QRன்னு கொடுத்துடலாம். அப்போ நமக்கான அந்த QR கோட் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ பேமெண்ட் நாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அண்ட் இங்கேயும் பெய்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இப்போ நல்லா கவனிங்க, இந்த பேஜை கவனிங்க. ஆர்டர் ஐடி வந்துருச்சு. அதுக்கு கீழே பாருங்கள், லெட்ஸ் செட்டப் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு வந்திருக்கு. அதில் உங்களுடைய நேம், உங்களுடைய இமெயில் அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிருக்கும். இல்லைனா கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பாருங்கள், செட் யுவர் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது இருக்குது பாருங்கள். இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனமாக கவனிக்கணும். என்னதுன்னா, நாம் பர்ச்சேஸ் பண்ண இமெயில் ஐடி இருக்கு இல்லையா, அந்த ஐடிக்கு 3 இமெயில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஓகே, 3 இமெயில் வந்திருக்கும். நிச்சயமாக ப்ரைமரிக்கு தான் வரும். ஒருவேளை ஸ்பேமில் வந்திருந்தாலும் செக் பண்ணி பாருங்கள். இல்லை பிரதர், எனக்கு ப்ரைமரிலையும் வரல ஸ்பேம்லையும் வரலன்னா நீங்கள் இமெயில் அட்ரஸ் சரியாக கொடுக்கல அப்படிங்கிறத அர்த்தம். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்முக்கான அந்த வெல்கம் இமெயில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அந்த இமெயில்லையே அதிலே கவனிங்க, நவ் ஆக்சஸ் ஆல் யுவர் லேர்னிங் கண்டென்ட் அப்படின்னு கொடுத்து உங்களுடைய லாகின் டீட்டெயில்ஸ் இங்கேயே வந்திருக்கும். ஓகே, அதனால தான் நான் இந்த பேஜில் வெயிட் பண்ண சொன்னேன். இதில் பாருங்கள், நீங்கள் விசிட் பண்ண வேண்டிய அட்ரஸ்ஸு, அங்கே லாகின் பண்ண வேண்டிய யூசர் நேமு, பாஸ்வேர்ட், இது எல்லாமே இங்கே வந்தாச்சா. இப்போ இந்த பேஜுக்கு வருவோம். இப்போ நான் இது என்ன பிரதர் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அதை ஒமிட் பண்ணிவிட்டு டைரெக்டாக உங்களுக்கான அந்த மெயில் வந்துச்சு இல்லையா, அதில் வெப் அட்ரஸ் இருக்குல்ல, endlessknowledge.graphy.com, அதை என்ன பண்ணுங்க, கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இதில் மேலே லாகின் அப்படின்னு இருக்கு இல்லையா, டாப்பில் ஜஸ்ட் நீங்கள் லாகின் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணுங்க. பண்ணதுக்கப்புறம் கிரியேட், நல்லா கவனிக்கணும் இந்த பேஜை, கிரியேட் அன் அக்கௌண்ட்னு வரும். தயவு செஞ்சு நீங்கள் கிரியேட் அன் அக்கௌண்ட்டில் எதையும் ஃபில் பண்ணாதீங்க. ஏன்னா ஏற்கனவே நமக்கு எல்லாம் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ என்ன பண்ணுங்க, கீழே ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படின்னு லாகின் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த லாகின்குள்ளே போங்க. கிரியேட் அன் அக்கௌண்ட்டில் இங்கேயும் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணாதீங்க, இல்லை வேற ஒரு கூகுள் ஐடியை வச்சு கிரியேட் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட்டில் போயிட்டு லாகின் அப்படின்னு நீங்கள் கொடுங்க.
கொடுத்ததுக்கப்புறம் கண்டினியூ வித் இமெயில் கொடுங்க. கண்டினியூ வித் கூகுள்னு கொடுக்காம கண்டினியூ வித் இமெயில் அப்படின்னு கொடுத்தோடனே கரெக்டாக இமெயில் அட்ரஸும் பாஸ்வேர்டு மட்டும் கேட்கும். இப்போ நமக்கு வந்த அந்த இமெயில் அட்ரஸ் இருக்குல்ல, அந்த அட்ரஸ் ஓகே நான் இங்கே காப்பி பண்ணுறேன், நீங்கள் அந்த அட்ரஸை டேரெக்டாக டைப் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். அந்த அட்ரஸை கொடுத்தாச்சு. நமக்கு வந்த பாஸ்வேர்டு என்னது அதையும் காப்பி பண்ணி அந்த பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்தா போதும், அவ்வளோதான். திருப்பி செட்டப் யுவர் அக்கௌண்ட்டா? ஆக்சுவலாக வந்து ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுக்கணும். மெயிலில் வந்து பாஸ்வேர்டு கொடுத்தா எடுத்துக்காது, ஏன்னா அது வந்து 4 டிஜிட் பாஸ்வேர்டுங்கிறதுனால அது எடுத்துக்காது. எஸ் 6 கேரக்டர்ஸாக தேவை அப்படின்ட்டு நீங்கள் ஒரு நியூ பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துக்கலாம் தாராளமாக. நான் அதுதான் சொல்லுவேன், நியூ பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துக்குங்க. உங்களுக்கு கேட்டால் கொடுங்க, இல்லைனா நோ ப்ராப்ளம். ஸோ ஜஸ்ட் நான் சைன் மீ அப் கொடுக்குறேன். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஆக்டிவ் கோர்சஸில் இது வந்துடும். ஓகே, ஸோ இங்கே கவனித்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எசென்ஷியல்ஸ் அப்படின்னு வந்துடும். ஸோ இதில் வேலிட்டில் உங்களோட வேலிடிட்டி டேட்டும் பார்த்தீங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் வேணாலும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கவனிங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த கோர்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே ஹலோ எவ்ரிஒன், இந்த எஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம், அதாவது லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான், நோ ப்ராப்ளம். இது இன்றைக்கி நீங்கள் வாங்கினோடனே பண்ணுவீங்க. இப்போ அடுத்த நாள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் போய் எப்படி நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க? ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள், இந்த அட்ரஸ் இருக்குல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த அட்ரஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் விசிட் பண்ணி உள்ளே போவீங்க இல்லையா, ஏற்கனவே லாகின் பண்ணி தானே இருக்குது. இந்த பேஜை நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஒன்று புக் மார்க் பண்ணி வச்சுருங்க. இந்த பேஜை பண்ணாலும் சரி, இல்லைனா மை டேஷ்போர்டுன்னு போனீங்கன்னா அந்த இடத்துல தான் உங்களோட கோர்ஸ் இருக்கும். இந்த இடத்தையாவது இந்த பேஜையாவது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆக்டிவ் கோர்சஸ்ன்னு இருக்குல்ல, இந்த பேஜை புக் மார்க் பண்ணி வச்சுருங்க. இப்படி புக் மார்க் பண்ணி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் திருப்பி என்ன பண்ண தேவையில்ல. ஒவ்வொரு வாட்டி இந்த பேஜை நீங்கள் அதாவது அட்ரஸ்லாம் கொடுத்து லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி வரணும்னு அவசியம் கிடையாது. புக் மார்க் மேலே என்னது உங்களுக்கு இருக்கும், ஆக்டிவ் கோர்சஸ். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாகவே என்னது அந்த பேஜுக்கு பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ இப்படி உங்களுடைய கோர்ஸை நீங்கள் ப்ராப்பராக பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பேக் போயிட்டு 2வது இமெயிலை நீங்கள் கவனிச்சு பாருங்க. இதில் உங்களுக்கான வெல்கம் மெசேஜ் வந்திருக்கும். அதில் உங்களுடைய நேம், நீங்கள் என்ன கோர்ஸில் என்ரோல் ஆயிருக்கிறீங்க, கோர்ஸ் வேலிடிட்டி 3 months கோர்ஸ் அப்படிங்கிறது மென்ஷன் ஆயிருக்கும். அதுக்கு கீழே தான் முக்கியமான விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, உங்க கோர்ஸை நீங்க எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்க கோர்ஸை நீங்க எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிற ஒரு வீடியோ கைட் பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்க கிளிக் பண்ண உடனே அந்த வீடியோ கைட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் எல்லாமே தெளிவாக பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பேன். உங்களுடைய கைட் ஷீட்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, டெம்ப்ளேட்ஸ் நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, கைட் ஷீட் டவுன்லோட் பண்ணுறது, அடுத்தடுத்த டாபிக் நீங்கள் போகிறது, ப்ரீவியஸ் டாபிக் ரீவிசிட், இப்படி எல்லாமே இதில் எல்லாமே உங்கள் கோர்ஸை நீங்கள் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிறதுக்கு எல்லாமே இதில் தெளிவாக பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதையும் நீங்கள் பாருங்கள். அதுக்கு அடுத்தது அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கும் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் தயவு செஞ்சு உடனே ஜாயின் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த சேட்டுக்கு தான் வரும். இதில் தான் முக்கியமான இன்டிமேஷன்ஸ் வரும். ஸோ அதனால தயவு செஞ்சு ஜாயின் பண்ணுங்க. இப்போ இன்டிமேட் பண்ணுற டைமில் நீங்கள் இந்த குரூப்பில் இல்லாமல் போயிட்டீங்கன்னா கஷ்டம். அதனால தான் சொல்கிறேன். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கான சப்போர்ட் இமெயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுறதுக்கான நம்பரும் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்குறேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த வெல்கம் மெசேஜில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஓகே, இதுக்கு டாப்பில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆஃப் யுவர் ஆர்டர்னு சொல்லி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண அந்த ஆர்டர் ஐடி, டிரான்சாக்ஷன் ஐடி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இப்போ நான் சொல்கிற ஒரு பாயிண்ட்டை நல்லா கவனிச்சுக்குங்க. பிரதர், நான் பர்ச்சேஸ் பண்ணேன், ஆனால் எனக்கு வெறும் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இந்த இமெயில் மட்டும்தான், இந்த மெயில் மட்டும்தான் எனக்கு வந்துச்சு. மீதி நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வெல்கம் மெசேஜோ இல்லை நான் என்ரோல் பண்ணதுக்கான இந்த வெல்கம் மெசேஜோ பாஸ்வேர்டு வச்ச மெசேஜோ எதுவுமே எனக்கு வரல, இந்த 2 இமெயில் வரலன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், ஏற்கனவே இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கல்ல ஒரு இமெயில் ஐடி வச்சு, அந்த இமெயில் ஐடி ஏற்கனவே நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, அந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணியிருக்கலாம், லாகின் பண்ணியிருக்கலாம். அதனால உங்களுக்கு இது வந்திருக்காது. ஓகே, ஸோ மற்றபடி நீங்கள் இப்போ ஒரு நியூ யூசர், இப்போ தான் நீங்கள் உங்களுடைய ஐடி யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த 3 ஐடியும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். நீங்கள் ஒரு பழைய யூசர் அப்படிங்கிற பட்சத்தில் நோ ப்ராப்ளம், ஏற்கனவே உங்ககிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாம் இருக்கும். அதனால நீங்கள் அதை என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சரி,